இப்ப தோசை பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்கு. கல்லுல இருந்து தானாவே எழும்பி வந்துடுது பாருங்க. ஈஸியா எடுக்கிறதுக்கும் வருது. தோசையோட சைஸும் வந்து நல்லா சூப்பரா வந்திருக்கு. ஹோட்டல் தோசை மாதிரி கோல்டன் கலர்ல. இப்ப தோசை வந்து எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே பேப்பர் தோசை மாதிரி அப்படியே தூள் தூளா நொறுங்கி எடுத்து பாருங்க. குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் இந்த மாதிரி ரவா தோசையை பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. கிறிஸ்பியா இருக்கிறது மட்டும் இல்ல, இது நல்லா டேஸ்டாவும் இருக்கும். வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச டிஃபனான ஒரு ஸ்பெஷல் ரவா தோசை பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய ரவா தோசை நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த தோசையை விட டேஸ்டா இருக்கும், நல்லா கிறிஸ்பியா இருக்கும். கம்ப்ளீட்டா தோசை ஃபுல்லாவே வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும். இந்த ரவா தோசையோட அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி, தேங்காய், பூண்டு இதெல்லாம் சேர்க்காம ஒரு வெங்காய சட்னி அரைக்க போறோம். இந்த சட்னி இந்த ரவா தோசைக்கு மட்டும் இல்ல, எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா இருக்கும். இந்த ரவா தோசை வந்து ஸ்பெஷலா இருக்கிறதுக்கு இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ், அதோட அளவுகள், கரைக்கிற மெத்தட், தோசை வாக்குற மெத்தட் எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸோட நம்ம பார்க்கலாம். நம்ம நார்மலா பண்ணக்கூடிய ரவா தோசை நம்ம வாத்து கல்ல இருந்து எடுத்த உடனே சாஃப்டாக ஆரம்பிச்சிடும், இந்த கிறிஸ்பினஸ் குறைஞ்சிடும். ஆனா இந்த ரவா தோசை நம்ம கல்ல இருந்து எடுத்து கொஞ்ச நேரம் வரைக்கும் கிறிஸ்பியாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துறீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல கிறிஸ்பியா அதே நேரம் நல்ல டேஸ்டியான ஸ்பெஷல் ரவா தோசை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ரவா, பாம்பே ரவா உப்புமா எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவா எடுத்துக்கணும். அதே கப்ல ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்பு கோதுமை மாவு. நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற ரவா தோசையில கண்டிப்பா மைதா சேர்ப்பா. நமக்கு விருப்பம் இருந்தா ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். இதுல 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம். நல்லா அப்படி கையில கசக்கி சேர்த்துட்டோம்னா நல்லா வாசனையா இருக்கும். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, ரொம்ப பவுடர் பண்ணாம இது போல 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி. ரவா தோசைக்கு தாளிச்சிடலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு வெடிச்சு உளுத்தம்பருப்பு செவந்துடுத்து. 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். தாளிச்சதை நம்ம இந்த மாவெல்லாம் அளந்து எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பவுல சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதை இந்த மாவுல சேர்த்துடுவோம். ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம இது எல்லாத்தையும் நல்லா கையால் இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம செய்தது எல்லாமே பாருங்க நல்லா ஈவனா மிக்ஸ் ஆயிடுது. ரவா தோசை அப்படிங்கிறதுனால தாராளமா தண்ணியை விட்டு நம்ம கரைச்சிடுவோம். நம்ம இதை உடனே வந்து கையை விட்டு கரைச்சோம் அப்படின்னா அந்த மாவு வந்து கட்டி தட்டிடும். இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடும், நல்லா சாஃப்ட் ஆயிடும், கரைக்கிறதும் ஈஸியா இருக்கும். நம்ம மாவெல்லாம் அளந்து எடுத்துட்டோம் இல்லையா, அதே கப்ல லேசா புளிப்பா இருக்கிற மோர், கொஞ்சம் திக்கான மோர் இதுல நம்ம விட்டுக்கலாம். இது இப்படியே ஊறிண்டு இருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரவா தோசை பண்ணிப்போம். இது அதுக்குள்ள நல்லா ஊறிடும். அதே கடாயில நம்ம சட்னிக்கு வதக்கின்றோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ரஃபா கட் பண்ண 2 வெங்காயம், காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய், நான் ஒரு 4 மிளகாய் சேர்க்கிறேன், வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கி எடுத்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சின்ன பீஸ் புளியை வந்து இதுல சேர்த்துடுவோம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, நல்ல நிறம் வரதுக்காக 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டு கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயில சட்னிக்கு தாளிச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். சட்னியை இதை போல நான் கொர கொரப்பா அரைச்சிருக்கேன். இதை கடாயில சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகாய் பொடி வந்து நம்ம பச்சையா சேர்த்திருக்கோம் இல்லையா, இப்ப தாளிச்சு ஜஸ்ட் வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனையும் போயிடும், டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். இது போல கெட்டி சட்னியா வேணும்னா இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணாலும் நம்ம இதுல விட்டுக்கலாம். சட்னி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை நம்ம சர்விங் பவுல் எடுத்துப்போம்.
இப்ப பாருங்க இது நல்லா ஊறிடுத்து. இப்ப மிக்ஸ் பண்ணோம்னா கட்டிகள் இல்லாம நல்லா ஈவனா வந்து கரைக்கிறதுக்கு வந்துடும். பாருங்க திக்னஸ் வந்து நம்ம தண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சிண்டாச்சு. மோர் கரைப்போம் இல்லையா குடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நம்ம இதை வந்து கரைச்சிக்கணும். அப்ப வந்து ரவா தோசைக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க கல் நல்லா சூடாயிடுது. நம்ம கரண்டியில விடுறதை விட இதை போல டம்ளர்ல விட்டோம்னா ஈஸியா இருக்கும். இருக்கிற கேப் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணிடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டும். இந்த மாவுல இருக்கிற அந்த ஈரம் ஃபுல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் எண்ணெய் விட வேண்டாம். இது போல நல்லா கொதிச்சு இது வந்து ட்ரை ஆயிடும். இப்ப பாருங்க தோசை நல்லா வெந்தெடுத்து இப்ப எண்ணெய் விட்டுக்கலாம். நார்மல் தோசையை விட ரவா தோசைக்கு கொஞ்சம் தாராளமா தான் எண்ணெய் விடணும். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இப்போ ஃப்ளேமை வந்து நம்ம மீடியம் பண்ணிக்கலாம். இப்ப தோசை பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்கு. கல்லுல இருந்து தானாவே எழும்பி வந்துடுது பாருங்க. ஈஸியா எடுக்கிறதுக்கும் வருது. தோசையோட சைஸும் வந்து நல்லா சூப்பரா வந்திருக்கு. ஹோட்டல் தோசை மாதிரி. இது திருப்பி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் திருப்பி போடுறேன். பாருங்க எவ்வளவு கோல்டன் கலர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துடுவோம். இந்த அளவுகள்ல பண்ணோம் அப்படின்னா ஹோட்டல்ல நம்ம சாப்பிடுறத விட ரவா தோசை வந்து ஆத்துல அவ்வளோ டேஸ்டாவும் நல்ல கிறிஸ்பியாவும் வரும். அடுத்த தோசை பண்றதுக்கும் கல் வந்து திரும்ப நல்லா சூடா இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு தோசைக்கும் மாவு எடுக்கும்போது நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் ரவா தோசையும் வெங்காய சட்னியும் சூப்பரா ரெடி ஆயிடுது. எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம உடைக்கிறதே சத்தம் கேட்கறது. தோசை பண்ணி கொஞ்சம் நேரம் ஆயிடுது. தோசைய வெங்காய சட்னியோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. நல்லா டேஸ்டாவும் இருக்கு. இந்த தோசையோட இந்த வெங்காய சட்னி சூப்பரா மேட்ச் ஆயிருக்கு. இது போல ஆத்துல நம்ம ரவா தோசை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிடுவா. நம்ம இன்னைக்கு அளவுகள் பார்த்தோம் இல்லையா, கரெக்டா ஏதாவது ஒரு கப் வச்சுட்டு அதுலயே நீங்க எல்லாமே அளந்து சேர்த்துக்கோங்க. இதுல முக்கியமான டிப் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, நம்ம எண்ணெயை வச்சு கடுகு எல்லாம் தாளிச்சு கொட்டணும் இல்லையா, அதுதான். நம்ம கடுகு தாளிக்கலனாலும் பரவாயில்ல, என்னன்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு சூடான எண்ணெயை இந்த மாவுல விட்டுடணும். அதுதான் வந்து இந்த தோசை எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கிறது. ஹோட்டல்ல வந்து கண்டிப்பா மைதா மாவு சேர்ப்பா. உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதே அளவு 1 கப்பு வந்து நம்ம மைதா மாவு சேர்த்துருந்தா இன்னும் நல்லா வரும். நான் இன்னைக்கு வந்து மைதா எதுவும் சேர்க்கல. மைதா மாவு சேர்க்காமே பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு. இன்னும் மைதா மாவு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கிறிஸ்பியா வரும். இன்னும் அந்த ஓட்டையா அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா வரும். மாவு கரைக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா நம்ம தண்ணியோட அளவு கரெக்டா சொல்ல முடியாதுன்னா ஒவ்வொரு மாவும் வந்து ஒவ்வொரு மாதிரி தண்ணி வாங்கும். நம்ம அதை கரைச்சோம் அப்படின்னா நம்ம மோர் குடிக்கிறதுக்கு கரைச்சிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில இருந்தா அது கரெக்டா இருக்கும். நம்ம தோசை வாக்கரிச்ச வந்து கல்லு நல்லா சூடா இருக்கணும். கரண்டியால விடுறதை விட இந்த மாதிரி டம்ளரை வச்சு நம்ம விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். தோசை வாக்குறோம் இல்லையா, அந்த மாவுல இருக்கிற ஈரத்தன்மை குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா வரும். எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் ஃப்ளேமை வந்து நம்ம மீடியம் பண்ணிக்கணும். அப்பதான் அது வந்து நல்ல ஒரே மாதிரி கோல்டன் கலர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ரவா தோசை வந்து நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நமக்கு வேணும்னா கேரட்டை வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். கடுகு எல்லாம் தாளிச்சோம் இல்லையா, அப்ப கொஞ்சம் முந்திரி பருப்பையும் நம்ம வறுத்து வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதையே வந்து இன்னும் நீங்க ஸ்பெஷலா பண்ணணும் அப்படின்னா உள்ள வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாம். ஒரு தேங்காய் சட்னி, ஒரு கார சட்னி, ஒரு சாம்பார், மிளகா பொடி, இது எல்லாத்தையும் அழகா பிளேட்டை நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீலும் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட் கண்டிப்பா வந்து 100% அதோட சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த ஸ்பெஷல் ரவா தோசை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அடிக்கடி பண்ண சொல்லி கேட்பா.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.